நான் பேபி வச்சு ஜூஸ் போட போறேன். என்ன ஜூஸ்? பேபி ஜூஸ். அதுக்கு பேரு நீ ஒன்னு வச்சு என்னது? பூஸ் ஜூஸ். பூஸ்னா என்ன? பூஸ்னா தர்பூசணி. ஓ, தர்பூஸ் ஜூஸ்க்கு பேரு பூஸ் ஜூஸ். வெல்கம் டு கிருஷ்ணி பாக்ஸ். நீங்க நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா பூஸ் ஜூஸ். நான் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நான் என்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டா போலாமா? ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா? இப்போ எப்படிதான் இருக்கு போற இந்த டிஷ். ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். நான் டேஸ்ட் பண்ண போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றது. நீலா ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் இந்த தர்பூசணி. இதான் பேபி. செகண்ட் இது கட் பண்ண தேவைப்படுற கட்டி. தேர்டு ஒரு கப்பு வாட்டரு. ஃபோர்த்து சக்கரை. உங்க வீட்டுல சர்க்கரைக்கு பதில் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்க, அது ஹெல்தி. தர்பூசணியை கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஷேப்பா கட் பண்ணிட்டு கரண்டி. அது பீஸ் பீஸா குத்தி எடுக்கிறதுக்கு ஃபோர்க்கு. இப்போ என்ன பண்ணணும்? தர்பூசணியை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம கட் பண்ணலாமா? குட்டி பசங்க வெட்டினா உங்க கை தெரியாம வெட்டிடுவாங்க. அதனால உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு ஹெல்ப் பண்ணுங்க. சேஃபா வந்து ஜூஸ் செய்யலாம். டேய் வாடா வெட்டுக்கு. டாடி கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்ல? ஓகே டாடி, வாங்க டாடி. வாங்க சார், வாங்க. வெட்டுக்கு வாங்க 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 சார், வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இதை ஹாஃப் பீஸா வெட்டணும். கண்ல ஜூஸ் ஏதோ ஒயிட் கலர்ல இருக்கு மாதிரி இருக்கு. உடைக்கிறேன்டா. உடைக்கல ட்ரை பண்ண வரல. வாவ் வாவ். இப்ப கண்டி எட்டு ஒரு ஷேப்பா வெட்டணும். வெட்டுங்க. வாவ். அட தட்டுல வைக்கணும். நான் கொஞ்சம் ஜூஸ் குடிக்க போறேன். எப்படி இருக்கு? செமையா இருக்கு. என்ன சக்கரை நல்லா எதுவும் இல்லை. இது மாதிரி எத்தனை பீஸ் வெட்டணும்? இது காலி பண்ணணும். இது ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு போலே. ஜூஸ் போட சொன்னா வெட்டி வெட்டி நீயே குடிச்சிட்டு இருக்கியா? உனக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்குமா? ஏன் உனக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும்? அது வாட்டரா இருக்கும். இதுக்கு இந்த வாட்டர்மெலன் நீ போட போற ஜூஸ்க்கு பூஸ்ட் ஜூஸ்னு யார் பேர் கண்டுபிடிச்சது? இதுக்கு நம்ம ஒரு சாங் போடலாமா? என்ன சாங் போடலாம்? கிருஷ்ணிகா, நீ ஜூஸ் செய்ற தர்பூசணி ஜூஸ் எப்படி இருக்கு? செமையா இருக்கா? எனக்கு வேணாம், நீ சாப்பிட. இல்லாட்டி டாடிக்கு பிச்சுக்கு. தேங்க்யூ. யம்மியா இருக்கு. ஜூஸ் குடி. நீ குடிச்சு பாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஜூஸ். அம்மா வந்துட்டாங்க. அம்மா வாமா ஜூஸ் குடி. எங்க அம்மாடா செல்லம்மா. எங்க அம்மா பேர் சாத்தி. ஜூஸ் எப்படி போறேன்னு எனக்கு தெரியாது, அதனால டிஷ் பண்றேன். குட்டி பிள்ளைங்களா கத்தி எல்லாம் தூரமா வச்சுக்கணும். சேஃபா ஹேண்டில் பண்ண. இன்னும் அப்பா அம்மா வச்சு நமக்கு தேவையான வாட்டர்மெலனை கட் பண்ணியாச்சு. ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா? இது என்ன இந்த செஃப் சரியில்லையே. வாட்டர்மெலன் கட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க ஜூஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்காங்களே. உறிஞ்சி மேடம். ஜூஸ்க்கு தேவையான வாட்டர்மெலனை கட் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி டிஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.
வாங்க பூஸ்ட் ஜூஸ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷுக்கு யாராச்சும் பூஸ்ட் ஜூஸ்னு பேர் வைப்பாங்க. இப்போ அந்த கப் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கப்புக்குள்ள இந்த வாட்டர் மெலன்ஸை ஒரு 4-5 எடுத்து போட்டுக்கோங்க. இதுதான் நல்ல ஷேப்பாகவே இருக்கு. இவ்வளோ வேணா எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி நல்லாவே இருக்கு டேஸ்டா. வாவ். இப்போ இந்த வாட்டர் மெலனோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கையில வச்சுக்கலாம், இல்லைன்னா சிந்திரும். கொஞ்சமா வாட்டர் ஊற்றியாச்சு. இப்போ எடுத்து கீழே வச்சுட்டு சர்க்கரை போடணும். எத்தனை ஸ்பூன் சர்க்கரை? 3 சின்ன ஸ்பூன் மேடம். அப்புறம் இங்க பாரு, சர்க்கரை இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா ஜூஸ் ஆகும். கீழே வச்சுக்கோ, தட்டில் வச்சுக்கோ, தட்டில் வச்சுக்கோ. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கேடா. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சக்கரை போடக்கூடாது. ஆமா எனக்கு தெரியும். அமுத மாதிரி சூப்பரா இருக்கு. அப்படியா? அமிர்தம்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? அப்புறம் எப்படி சொல்றீங்க அமிர்தம்ட்டு? எங்க டாடி சொன்னாங்க அமிர்தம் சாப்பிட்டேன்ட்டு. அதனால தான் அமிர்தம் சொன்னேன். டாடி ஒன்று சாப்பிட்டு பாரு. டாடி ஒன்று சாப்பிட்டாரு. நம்ம டேஸ்டியா இருக்கு. இப்போ நம்ம இது ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஃபில்டரை காணும். இப்போ உங்களுக்கு டேஸ்டியான ஜூஸ் ரெடி. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லிட்டா? இன்னும் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நல்லா ஜூஸி ஆகும். ஐயோ இந்த வெடிகள் தான் நான் எதுக்குலாம் போட்டேனோ. எனக்கு கொஞ்சம் தோணுது. என்ன தோணுது? நான் இந்த விதைய பழிச்சு வைக்க போறேன். எங்க? அப்படியா? பறிச்சு இதே மாதிரிலாம் செடி வர வைக்க போறியா? அப்புறம் தர்பூசணியை பறிச்சு அப்படின்னு சாப்பிட போறேன். இப்போ சூப்பரான டேஸ்டியான பூஸ்ட் ஜூஸ் ரெடி. குச்சி டேஸ்ட் பண்ணி காமிக்கா. எப்படி இருக்கு? ஹல்வா மாதிரி இருக்கு. அல்வா ஜூஸ் எப்படி அல்வா மாதிரி இருக்கும்? செம்மையா இருக்கா? அப்படியா? நாங்க குச்சி பண்ணுங்க. ஃபுல்லா காலி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வாட்டர் மெலன் ஜூஸ் நான் குடிச்சதே இல்லைங்க. சாரி மேஷ் ஜூஸ், சாரி பூஸ்ட் ஜூஸ். ஆமா, அப்படியே சாரின்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. டிவி ஃபோனு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிச்சு பாருங்க. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணி பிளாக்ஸ். நீங்களும் பூஸ்ட் ஜூஸு ட்ரை பண்ணி குடிச்சு டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஷேர் அண்ட் கமெண்ட் லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வாட்டர்மெலன் சீட்ஸை பொறிச்சு வைக்க போகிறோம். வாங்க. அப்படி காலி வாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பொறிச்சு வைக்கலாம். வாங்க. அப்படி தோண்டு. சீடு போடு. போட்டியா? கொஞ்சம் லைட் இல்லைன்னு நினைக்கிறேன். இருட்டா